ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை ஹோம் வெஜ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுகர் பேஷண்ட்ஸு, வெயிட் லாஸ் இருக்கிறவங்களுக்கு அரிசியே சேர்க்காமல் ஒரு அடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முழுக்க முழுக்க பருப்புகள் மட்டும், புரோட்டீன் சத்து நிறைந்து. இது கூடவே நான் ஐரன் சத்துக்கு கீரையும் சேர்த்துருக்கேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் ஒரு பவுலில் 1 கப்பு துவரம்பருப்பு, 1 கப்பு உளுத்தம்பருப்பு, 1 கப்பு கடலைப்பருப்பு, 1 கப் பைத்தம்பருப்பு, எல்லாமே ஈக்குவல் மெஷர்மெண்ட்ஸ். கப்போ டம்ளரோ எதால் இருந்தாலும் ஒரே அளவாக எடுத்துக்கலாம். இது நல்லா ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சிடலாம் தண்ணியில். இப்போ வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நல்லா தண்ணி நிறையா விட்டு இந்த பருப்புகளெல்லாம் ஊற விட்டுடலாம். ஒரு 2 மணி நேரம் நல்லா பருப்பெல்லாம் ஊறட்டும். இப்போ நான் ஊறிருக்கு பருப்பு நல்லா 2 மணி நேரம் ஊறிருக்கு. இதை ஒரு மிக்சிங் ஜாரில் தான் சேர்த்துருக்கேன். இதோட 4 வத்த மிளகா, தேவையான அளவு உப்பு சேர்த்து கொரகரப்பாக அரைச்சின்னு வந்திருக்கேன். இதோட கீரை, நான் இன்றைக்கி பாலக்கீரை தான் சேர்த்துருக்கேன். பாலக்கீரை சேர்க்கலாம், வெந்தயக்கீரை சேர்க்கலாம், முருங்கைக்கீரை சேர்க்கலாம். இதோட நான் கட் பண்ண வெங்காயம் சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்துருக்கேன். இப்போ அடை எப்போதுமே மாவு அரைக்கும் போது நல்லா கொரகரப்பாக இருந்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக வரும், நல்லா கெட்டியாகவும் வரும். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் கூட அரிசியே சேர்க்கலை, முழுக்க முழுக்க பருப்புகள் மட்டுமே சேர்த்தது. இப்போ நல்லா நம்ம கீரை, வெங்காயம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டுருக்கேன். இந்த மிக்ஸி ஜாரில் இருந்த தண்ணி தான் சேர்த்துட்டுருக்கேன். இந்த அளவு தண்ணி சேர்த்தா போதும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் அடை. ரொம்ப தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது. நல்லா பார்த்தாலே தெரியும், நல்லா கெட்டியாக இருக்கும் மாவு. இப்போ நான் ஒரு இரும்பு கடாய் தான் வச்சுட்டுருக்கேன். இரும்பு கடாயோ இல்லை நான்ஸ்டிக் எதுவாக இருந்தாலும் சரி, கொஞ்சமாக எண்ணெய் போட்டு கல் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மாவுலேருந்து 2 கரண்டி எடுத்து இந்த மாதிரி மெலிசாக தேய்ச்சி விடலாம். நம்ம நல்லா கெட்டியாக தான் அரைச்சிருக்கோம், தடியாக தான் வரும். நம்ம மெலிசாக தேய்ச்சாலும் நல்லா தடியாக தான் வரும் அடை. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெயிட் லாஸ் இருக்கிறவங்க இதையும் தவிர்த்துடலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். இப்போ நான் திருப்பி போட்டு காமிக்கிறேன். இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் கூட அரிசியே சேர்க்கலை. சுகர் பேஷண்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ விரத நாட்களில் ஏதாவது டிஃபன் பண்ணணும்னு நினச்சா கூட இந்த மாதிரி டிஃபன் பண்ணலாம். வெங்காயத்தை தவிர்த்துட்டு, கீரையெல்லாம் தவிர்த்துட்டு தேங்காய் இல்லை மற்ற காய்கறிகள் கூட சேர்த்துக்கலாம். நான் 2வது அடையும் பண்ணி காட்டுறேன். இவ்வளோ சூப்பராக வருங்க. அரிசி இல்லாமல் சேர்த்தாலும் பருப்பு அடை ரொம்ப சூப்பராக வரும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு. நம்ம 2வது அடையும் ரெடி. எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. சூப்பரான கீரை அடை வெயிட் லாஸ் ரெசிபி ரெடி. இதோட வேறு எல்லா காய்கறி, கேரட் துருவி போடலாம், கோஸ் இருந்தால் சேர்த்துக்கலாம். இல்லை எதுவுமே வேண்டான்னா, இப்போ பெரியவங்களுக்கு கொடுக்கும்போது காய்கறிலாம் எதுவும் வேணால் கூட தேங்காய் போட்டு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம இந்த அடை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் 3வது அடையும் பண்ணி காட்டுறேன். நல்லா மெலிசாக தேய்ச்சா அந்த ஓரங்கள்லாம் நல்லா கிறிஸ்பியாக வரும். சூப்பரான அடை ரெடி. கீரை அடை வெயிட் லாஸ் ரெசிபி ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.